இந்தியா எப்போதுமே தன்னை ஒரு சர்வதேச அரங்கில் முக்கிய சக்தியாகவே கருதியுள்ளது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தான் இந்தியா பலதரப்பு சமரச நிலையில் இருந்து பலதரப்பு ஒத்துழைப்பு நிலைக்கு முன்னேறியுள்ளது. அதனால் பல்துருவ உலகில் இந்தியா தற்போது முக்கியமான சக்தியாக உருமாறி வருகிறது. இதுபோன்ற அசுர வளர்ச்சி சர்வதேச தொடர்புகளில் காணப்படுவது மிகவும் அரிது. இந்தியா உலக அரங்கில் நிச்சயமாக ஒரு பெரும் சக்தி, வலிமையான தீர்க்கமான இந்தியாவாக சர்வதேச அரசியலில் முக்கிய இடத்தை அது பிடித்துள்ளது. இதனை நிறைய நாடுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது சீன ஊடகமான த குளோபல் டைம் பத்திரிகை. அந்த கட்டுரையின் ஒரு பத்தியில் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய சாதனைகளை சமன் செய்துள்ளது. இந்திய பொருளாதாரம் சரியான பாதையில் முன்னேறி வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. சமூக நல மேலாண்மையில் சிறந்து விளங்குகிறது என கட்டுரையாளர் ஜாங் ஜிடோங் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கட்டுரையில் சீனா இந்திய இடையேயான வர்த்தக ஏற்றத்தாழ்வு பற்றி பேசுமையானால், முன்பெல்லாம் இந்திய பிரதிநிதிகள் வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான சீனாவின் நடவடிக்கைகளை எதிர்நோக்கி இருந்தனர். ஆனால் இப்போது இந்தியா தனது ஏற்றுமதி திறனை வளர்த்துள்ளது. அந்த கட்டுரையில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, நகர்ப்புற மேலாண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், சர்வதேச உறவுகளில் இந்தியாவின் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள், குறிப்பாக சீனாவுக்கான வெளியுறவு கொள்கையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியன பற்றி பாராட்டி எழுதப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, நகர்ப்புற மேலாண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், சர்வதேச உறவுகளில் இந்தியாவின் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள், குறிப்பாக சீனாவுக்கான வெளியுறவு கொள்கையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியன பற்றி பாராட்டி எழுதப்பட்டுள்ளது. பூட்டான் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய படிப்புகளுக்கான மையத்தின் இயக்குநரான ஜாங் ஜிடோங் கடந்த ஆண்டுகளில் இந்தியா செய்துள்ள அளப்பரிய சாதனைகளை விவரித்து ஜனவரி 2 வெளியிட்டுள்ள பதிப்பில் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார். சீன அரசாங்கத்தின் முக்கியமான செய்தி ஊடகமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஒரு கட்டுரையில், இந்தியா தன்னை உலகின் ஆளுமை சக்தியாக நிலைநிறுத்தி கொள்ளவிருக்கும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள், அதன் செயல்பாட்டு உத்தி ஆகியன போற்றத்தக்கது. இந்தியா நிச்சயமாக ஒரு சர்வதேச சக்திதான் என்று ஸ்லாகித்து எழுதப்பட்டுள்ளது.